இருக்க முடியும், ஆள் இல்லை. ஆனால் அறம் பேசியதுனால், இந்த படத்தை எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை இருந்ததுனால இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி அவங்கள நம்ம வாழ்த்துறதும் சரியானதா அல்லது தூற்றுறதும் சரியானதான்னு எனக்கு தெரியல. இந்த படத்தை பார்த்த சென்சார் போர்டு அதிகாரிகள், மெம்பர்கள் யாராலையும் எதுவுமே சொல்ல முடியல. பாடலை கொண்டுட்டு போகும்போது பல கட்டுகளை கொடுத்தவங்க படம் பார்த்தாதான் நாங்கள் பாடலுக்கு அனுமதி கொடுப்போம்னு சொல்லி முதல் முறையாக தமிழ் திரை வரலாற்றில் முடியாதுட்டாங்க. எனக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம். ஆனால் நான் படத்தை எடுத்து முடிச்சு கொடுத்தேன். கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அவ்வளவு பெரிய மாவீரனுடைய வரலாறு இவ்வளவு செறிவாகவும் இவ்வளவு வலிமையாகவும் சொல்லும்போது ஏன் அவருடைய படத்தையே நீங்கள் தொடக்கத்தில் போட்டு சமர்ப்பணம்னு நீங்கள் செய்யக்கூடாதுன்னு என்னை கேட்டு அப்படிதான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஆமாம், இது காடு வெட்டி குரு அவர்களுடைய ஒரு பெரு வரலாறு, வீர வரலாறு. அவர் வரலாறு ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நான் எதையும் உங்கள்கிட்ட மறைக்க தயாராக இல்லை. எந்த சமூகமானாலும் தமிழ் சமூகம் பாதிக்கப்படும் போதெல்லாம் ஓடி ஓடி நின்று போராடி மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில ஏன் நான் காடு வெட்டி குரு அவர்களுடைய வரலாறு எடுக்கணும்? ஆட்டோ சங்கர் வன்னியர் இல்லை, வீரப்பன் வன்னியர். ஆட்டோ சங்கர் எடுக்கும்போது நான் சாதியாக பார்க்கப்படலை. அனிதா வீட்டில் போராடும் போது இன்னைய வரைக்கும் என் மேல மட்டும் வழக்கு இருக்கிற நிலையிலும் என்ன சாதியா பார்க்கப்படலை. தேவர் கல்லூரியில தென்காசியில போய் மீட்டெடுக்கும் போது எல்லா சமூகத்தையும் சேர்த்து என்ன பார்க்கல. தூத்துக்குடியில 4 என் சக குடி பறையர்களை வெட்டி சாய்ச்ச அந்த நிலையில அங்க அவர்களுக்குரிய குலதெய்வத்தை அந்த சாமிக்கு அடிக்கல் நாட்ட நான் போகும்போது அதிகாலை 6 மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டான். அப்ப கூட என்ன சாதியா பார்க்கல. ஆனால் ஒரு சமூகம் நேர்மையற்று பாதிக்கப்படும் போது, அது நான் பிறந்த சமூகமாக இருக்கும்போது ஒரு திரைப்படம் வருது. அந்த திரைப்படத்தில் இருக்கிற அந்த கதாபாத்திரம், அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரி, அவன் வேற ஒரு தமிழ் சமூகம். அந்த சமூகத்தை கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளவு கொடூரமான தேவாரம் எங்கள் வீட்டு பெண்களை எத்தனை பேர் செதைச்சு வன்புணர்ச்சி செஞ்சு 3 நாள் துணி கூட கொடுக்காம நிர்வாணப்படுத்தி நின்ன நிலையில அப்பொழுது கூட அந்த காட்டுமிராண்டினுடைய சாதியை நான் சொல்லல. ஏன்னா 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் பேரினத்தின் ஒரு பிரதிநிதியான அந்த சமூகத்தை சொல்லி இழிவுபடுத்த கூடாது. ஆனால் வேற ஒரு சமூகத்தவனை அவன் பேரை வச்சு, இவர் குரு அவர்களுடைய பேரை வச்சு அவர்களுக்குடைய சின்னத்தை அங்க பொருத்தி இன்னைக்கு அதை அவமானப்படுத்தின நிலையில ஏன் இது தவறு? ஒரு அற்புதமான படைப்படுத்திட்டு ஏன் இதை செய்யணுங்கும் போது திருமண பக்கம்ல என் காது செவிடாகிற அளவுக்கு நான் சாதி வெறியனாக கட்டமைக்கப்பட்டேன். அப்ப என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரன், ஒரு ஊடகவியலாளன், நீ செஞ்சது தப்பு, கௌதமன் கேட்டதுல என்ன குறை அப்படின்னு அந்த இயக்குனர்கிட்ட கேட்ட போது, ஆமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தாதா தானே, ரவுடி தானே, ஏன் உங்க கௌதமன் சந்தனக்காடு எடுத்தாருல்ல, அவனுடைய வரலாறு எடுக்கட்டும், சொல்லட்டும் சொன்ன போது ஒரு புன் சிரிப்பு மட்டும்தான். ஏன்னா என் இனத்தை பார்த்து, என் தமிழினத்தை பார்த்து சவால் விடும் போதே எவனாக இருந்தாலும் எதிர்கொண்டு ஐநா சபை வரைக்கும் போய் 3 முறை நின்னா, நான் பிறந்த சமூகத்தை நேர்மையற்ற முறையில கரைப்படுத்தும் போது, அந்த சமூகத்துல பிறந்ததுனாலேயே நான் கேட்டதுக்காக என்னை இப்படி கரைப்படுத்தும் போது, ஒருத்தன் அறத்தோடு வீரத்தோடு நேர்மையோடு வாழ்ந்த ஒரு வரலாற்றை அசிங்கப்படுத்தும் போது வேடிக்கை பார்க்க கூடாதுங்கிறது மட்டும் இல்ல காரணம். நான் பூசி மொழிகள்லாம் ஒரு காலமும் பேசினதில்லை, இப்பவும் அதைத்தான் நான் சொல்ல போறேன். என்னன்னா, தமிழ் சமூகத்தின் உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காங்க. அந்த மூத்த குடியில பெருங்குடி வன்னியர் குடி. அது பெருமைக்கோ தம்பட்டமாக சொல்றது இல்லை.
அந்த பெருங்குடிய நீ யாரோ ஒருத்தர் அசிங்கப்படுத்தும் போது ஒட்டுமொத்த அந்த தமிழ் சமூக அந்த 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 தமிழ் சமூகத்தில் இருக்கிற அந்த பெருங்குடி கொந்தளிச்சு நீதி கேட்கும் போது ஒரு மாடு ஆடு நாய்கிட்ட கால் பட்டா கூட அது கத்துச்சுன்னா ஐயோ சாரி அப்படின்றோம். நம்ம ஒரு பொருள் மேல கையப்பட்டா தொட்டு கும்பிடுறோம். ஒரு சமூகமே கதறுது, தப்புங்குது. ஆமா நான் சொல்லுவேன், உன்னால என்ன செய்ய முடியும்? ஆமா அப்படின்னு என்ன திமிரு, என்ன அகங்காரம். இதே இடத்துல என்னுடைய சந்தனக்காடு அந்த காட்டுமிராண்டிகள் சிதைக்கப்பட்ட அந்த செந்தமிழ் நாடுன்னு அந்த படைப்பெங்க போட்டு இதே இடத்துல நான் பேசினேன். நாங்க பேசினதுக்கு அப்புறமும் அதே திமிரு, அதே கொக்கரிப்பு. அப்ப நான் சொல்றது, உனக்கு எதிரின்னா அந்த சமூகத்தின் தலைவர்னா உனக்கு ஆளுமை இருக்குன்னா ஆண்மை இருக்குன்னா நேருக்கு நேரம் மோது. ஆனால் இந்த சமூகத்துல ஒரு பெருங்குடியா தமிழ் மொழிக்காக இனத்துக்காக எல்லாரும் நிக்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமூகத்துல அவன் யாராக இருந்தாலும் இந்த இனத்துல எந்த ஒரு சாதியும் பெருசாதி இல்லை, உயர்ந்த சாதி இல்லை, எனக்கு மேலானவனும் இல்லை, எனக்கு கீழானவனும் இல்லை. அப்படி ஒரு நிலையில நீ கொந்தளிக்கும் போது கூட திமிரா பேசுறதுங்கிறதும் அந்த சமூகம் நான் எதுக்குடா தமிழுக்கு நிக்கணும், நான் எதுக்கு இனத்துக்கு நிக்கணும், நான் ஏன் ஈழத்துக்கு நிக்கணும்னு ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டத்தை கொண்ட அந்த சமூகத்தை கோபப்படுத்தி பார்க்கறதுல உனக்கு என்ன நியாயம் இருக்கு? உனக்கு என்ன அறம் இருக்கு? இன்னும் சொல்ல போனா இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற ஆள் நீ தமிழனே இல்ல, என் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவன். நீ எங்கேயோ ஒரு பின்புலத்துல இருந்து நீ சொல்ற. அப்ப ஒரு இதுல இருக்கிற அரசியல் என்னன்னா, நான் ஜல்லிக்கட்டுக்கு ஏன் அவனியாபுரத்துல வாடிவாசல்ல போய் நின்று ரத்தம் சிந்தி போறான்னா வெறும் மாடு மட்டும் விளையாடுறதுக்கு இல்ல, அந்த இடத்தை தான் பார்க்கணும். மாட்டோட விளையாடுறது நம்மளுடைய மரபு. ஏன் நெஞ்சு, ஏன் ரத்தம், ஏன் மாடு குத்துனா ஏன் வயிறு தான் தெரியுது. எந்த மாடு செத்ததா சரித்திரம் இல்ல. உனக்கு ஏன் பயம்? சிங்கத்தோட விளையாட முடியுமான்னு கேள்வி கேட்ட ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு பதில் சொல்றதுக்கும் பதிலடி கொடுக்கறதுக்கும் தான் நான் அவனியாபுரம் வாடிவாசல்ல நின்ன. ஏன்னா நீங்க ஜெர்சி மாடு வந்துடும். இன்னைக்கு இயற்கை விவசாயத்தில் அதனுடைய மூத்திரமும் அதனுடைய சாணமும் தான். அந்த இயற்கை மாடு அந்த பால் கறந்தா தான், அந்த பாலை குடிச்சா தான் அறிவுள்ள பிள்ளைகள் வளரும். இல்லாட்டினா மாடும் பன்றியும் சேர்ந்த ஒரு இனத்திலிருந்து பாலை குடிச்சா என்ன ஆகும்? அப்ப என் இனம் என் நிலமும் அழிக்கப்படுது, என் இனமும் மலடாக்கப்படுது, என் நிலமும் மலடாக்கப்படுது. அப்ப இன்னைக்கு நம்மாழ்வார்னு ஒருத்தர் வந்து இயற்கை விவசாயத்தை புகுத்தி அப்படி வந்துட்டு இருக்கும் போது இதுக்குள்ள இருக்கிற இந்த சூழ்ச்சியை பார்க்கும்போது தான் அடிச்சு உதச்சி இந்த மண்ணுல மீண்டும் நம்மளுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடந்தே தீரணும்னு தான் நான் போய் வாடி வாசல்ல நின்னது. அவன் அடி சாதா தொப்பியை கழித்து இரும்பு தொப்பியோட வரும்போதும் நெஞ்ச நிமித்திட்டு போய் நின்னது, ரத்தம் சிந்தும் போது கூட சீறி பாஞ்சதுங்கிறது திமிரு இல்ல, வேற வழி இல்ல. அப்ப தமிழ் சமூகத்துல எழுச்சியோட ஒரு நிக்கிற எந்த இனமாக இருந்தாலும் அது 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 சின்ன சமூகமா இருந்தாலும் சரி, பெரிய சமூகமா இருந்தாலும், ஆனா பெரிய சமூகமா இருக்கும்போது அவர்கள் உரிமை மறுக்கப்படுறதும் அவர்கள் அடக்கப்படுறதும் அவர்கள் அவமானப்படுத்தப்படுறதும் ஒரு பெரும் சமூகத்துல நிகழ்ந்தா அவனுக்கே இப்படி நிகழ்ந்துருச்சுப்பா, நாம என்ன செய்ய போறோம்? ஒன்னும் செய்ய முடியாது. இப்படியேதான் அடங்கி கிடக்கணும், அடிமையா கிடக்கணும் அப்படிங்கிற நிலை இருக்குல்ல, அது வன்முறைகளுக்கெல்லாம் மேலான வன்முறை. அப்ப நீனு தவறும் செஞ்சுவிட்டு அதுக்கு மேல திமிரா நிற்கும் போது உனக்கு பதிலும் பதிலடியும் கொடுத்தே தீரணும். என் மண்ணுல உனக்கு இவ்வளவு திமிர் இருக்குன்னா அப்ப இந்த மண்ணுல இருக்கிறவனுக்கு எவ்வளவு இருக்கும்? அது திமிரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அறமாக வீரமாக இருக்கணும். இந்த படம் என் இனத்தை என் இனத்திற்குரியவர்களை தலை நிமிர்த்தும், என் எதிரிகளை 100% தலைகுனிய வைக்கும். அதுதான் படையாண்ட மாவீரா. தவிரவும் இது மட்டும் இல்ல, என்னுடைய வாழ்நாள் லட்சியமே சந்தனக்காடு எடுத்த முந்திரிக்காடு, முந்திரிக்காட்டுல இன்னும் ஒரு மாவீர வரலாறு இருக்கு. என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு சமமான தோழர் தமிழரசன் வரலாறு. அந்த வரலாறு வரும்போது தெரியும். சந்தனக்காடு வரலாறு, முந்திரிக்காடு வரலாறு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் மேல இந்த பிறப்பினுடைய அர்த்தமாக நான் காத்துக்கிட்டு இருக்கிறது, நான் முன்னாடி சொன்னது போல என் தாய்க்கு சமமான தலைவர்
பிரபாகரன் அவர்களுடைய வன்னிக்காடு வரலாறு எடுக்கிறதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது வரும்போது இங்கேயாவது என் இனத்தின் எதிரி தலைகுனிவான். இந்த உலகமே தலைகுனிய போது தலைவர் பிரபாகரன், அண்ணன் பிரபாகரன் வரலாறு வரும்போது இந்த உலகம் தலைகுனியும். ரூட்ஸ்ங்கிற வேர்கள் அது பெரும் நாவல். அது கருப்பினத்தை அடக்கின வெள்ளையர்களுடைய அந்த குரூரங்களை சொன்னது. அது தொடராக 100 எபிசோடு வந்தது. 100வது எபிசோடு வரும்போது அமெரிக்காவினுடைய தலைநகர்ல வெள்ளைக்காரர்கள் எல்லாம் மண்டியிட்டு முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்திற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம்னு சொன்னாங்க. வீரமும் அறமும் செறிந்த எங்களுடைய ஈழ போராட்டத்தை இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்து முடிகிற காலம் வரைக்கும் அப்படி ஒரு தலைவன் இந்த உலகத்தில் இல்லை, எந்த இலக்கியத்திலும் இல்லை. அண்ணன் பிரபாகரனுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரிஞ்சது கொஞ்சம். இப்படி அந்த வரலாற்றை செய்யணும். அதுக்கு தான் இந்த வரலாறு செஞ்சிருக்கேன். இந்த வரலாற்றில் நான் வெல்லணும். இந்த வரலாறே நாங்கள் போட்ட பட்ஜெட்டோட பல மடங்கு கூடிருச்சு. நான் இந்த வரலாறு நேரடியாக எடுக்க முடியாது. ஆனால் 15 ஆண்டுகளாக உலகம் முழுக்க சுத்திட்டு இருக்கேன். ஐநா சபைக்கு போறதோட நிக்கல. மீதம் இருக்கிற எவ்வளவு தளபதிகளை சந்திக்கணுமோ சந்திச்சு சேகரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆக இந்த வரலாறும் இந்த வெற்றியுங்கிறது என் இனத்திற்கான தலைநிமிர்வு. இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுல என்னை ஆளாக்கியவர்கள், என் மீது பேரன்பு பெரும்பாசம் கொண்டவர்கள் எல்லாருமே இங்க நான் அழைச்சிருக்கேன். அது என்னுடைய அதாவது நான் நடிச்சு இயக்குன மகிழ்ச்சி படத்தினுடைய தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு என்னை வச்சு படம் எடுத்த எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. என்னை உருவாக்கினவங்க வந்திருக்காங்க. என் வாழ்க்கையில மறக்க முடியாதவங்க. நீங்க சிவசக்தி பாண்டியன் சார் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக கடுமையான எதிர்ப்பு. காதல் கோட்டை காலமெல்லாம் வாழ்க, காலமெல்லாம் காதல் வாழ்க, கண்ணெதிரே தோன்றினாள், இந்த படம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவ்வளவு பெரிய நெருக்கடி. தங்கர் பச்சான் அவர் கூட கௌதமனுக்கு கொடுக்காத என்ன டைரக்டர் ஆக்குனாரு. அது சொல்றது எனக்கு ஒண்ணு இது இல்லை. மோகன் பையன் ஒரு 60 படங்கள் அசோசியேட்டா வேலை செஞ்சவர். நான் உண்ணாவிரதம் பண்ணாரு. அவர் சொன்ன வார்த்தை, கௌதமனை நான் கனவே கலையாத டைரக்டர் ஆக்கிய தீர்வுன்னு சொல்லி ஆக்குனாரு. எல்லா நிலையிலும் என் குடும்ப வாழ்க்கை உட்பட என் கூட அவர் கூட நான் நிக்கிறேன், அவர் என் கூட நிக்கிறார். எல்லாருமே அப்படிதான். அது மாதிரி இந்த படைப்பு ஒரு கட்டத்தில் தடைப்பட்ட போது நான் இருக்கேன், நான் கூடவே இருப்பேன்னு சொன்ன என்னுடைய சகோதரன் கிருஷ்ணமூர்த்தி, முதல்ல யாருன்னே தெரியாத வையினாரு, முன்னாள் எம்எல்ஏ அவரு ராஜான்ட்டு திருப்பத்தூர் எம்எல்ஏ போன் பண்ணி சொல்லி கௌதமனை அப்படி சொல்லிவிட்டான்னு சொல்லி என்னை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் அண்ணா நான் சென்னைக்கு வரேன் அப்படின்னாரு. திரும்ப இது எந்த குரல்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவரு தான் போன வையினவரை போன நான் ஏன் பதிவு பண்ணி வைக்கணும்னு நேரா வந்தவர் எவ்வளவு வேணும்னு கேட்டாரு. ஒரே நேரத்தில் 2 கோடி பண்ணுங்க படம் அப்படின்னாரு. ஒரு கட்டத்தில் நிற்கும் போது அதுக்கப்புறமும் இந்த படம் ஒரு பெரும் பொருட்செலவு. ஏன்னா நினைச்சதை எடுத்துடணும். நான் கொஞ்சம் வதச்சதா தான் நினைக்கிறேன். கடைசி கட்டத்தில் ஐயா சரவணராஜ் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அதை பார்த்துட்டு இவ்வளவு தூரம் வந்துருச்சுல்ல, அடுத்த கட்டம் நான் பார்த்துக்கிறேன், செய்யுங்க, நல்லா செய்யுங்க, இந்த விழாவை கூட சத்தியம் தியேட்டர்ல வைக்கணும்னு சொன்னவர் அவரு. என்ன செலவா பார்த்துங்க அப்படின்னாரு. ஆனா அது வேலை நேரமாக இருக்கு, காலை நேரத்தில் தான் தராங்க, இந்த அரங்கம் பத்தாது அப்படின்னு. ஆக இப்படி நீங்க சில்வா மாஸ்டர் என் கூட பிறக்கலன்னு நான் நினைக்கிறேன். முதல் முறையாக இந்த கதையை சொல்றேன் சார். சீனா நல்லா இருக்கு சார், ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. எவ்வளவு உங்களுக்கு மாஸ்டர் சம்பளம்? வெளியே கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய சம்பளம் ஒரு நாளைக்கு. உண்மையா சொல்றேன், அந்த ஒரு நாள் சம்பளம் கூட முழுசா நான் கொடுத்தேனான்னு தெரியாது. ஆனா என் கூட 25 நாளைக்கு மேல இந்த படைப்பை ஒரு நெருப்பு தகிக்கிற அந்த காட்சிகள். ஏன்னா எனக்கு வெறி, நேரில் சண்டை போடுறதே மரபணுல இருக்கிறதுன்னு வைங்க, காட்சியாங்கிறது நான் விஜயகாந்தோடைய அவரை பார்த்துதான், சிவப்பு மல்லியை பார்த்தா எங்க அப்பா கம்யூனிஸ்ட் போராளி, அதை பார்த்துதான். ஆக இந்த அவர் என்னை பயன்படுத்தினதும், நான் அவருக்கு எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்டதும், அவர் என் கூட செஞ்சு கொடுத்துட்டு எப்ப சார் எப்ப ரிலீஸ் சார், எப்ப பணம் வரும்னு ஒரு நாள் கேட்டதில்லை. அது மாதிரி தினேஷ் மாஸ்டர், யாரை சொல்றது யாரை விடுறது? கிங்ஸ்லி என்னுடைய நண்பன், அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் பார்க்கல. இப்ப நண்பன் அப்படி ஒரு நண்பனை பார்க்க முடியாது. ரெடின் கிங்ஸ்லி
சமுத்திரக்கணி என்னுடைய 30 வருஷ கால நண்பன். என்ன நண்பன் செய்யணும், நான் வரேன், என்ன எதுவுமே கேட்கல, நீ தப்பா எடுக்க மாட்டேன். நான் சொன்னேன், இது சாதிய படமாக தெரியும், படம் முடியும் போது இது தமிழ் சாதி படமாக முடியும். ஏன்னா இங்க சாதிய மர மனிதனை நினைன்னு சொல்லிதான் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் 50 வருஷமா அடிமைப்படுத்த ஆண்டுகிட்டு இருக்கு. அதுக்காக சாதியை நான் நினைச்சு தூக்கி புடின்னு சொல்லல. உன்னை மறக்க சொன்னவன் நீ என்ன சாதின்னு அவனை கேட்கக்கூடாதுன்னு தான் அவன் உன்னை மறக்க சொன்னது. நீ சாதி எல்லாம் உன்னால எந்த காலத்திலும் மரத்தை விடு, மதத்தை விடு, சாதியை விடுனா உடனே விட்டுறாங்களா? எவனா கூட சொல்லுங்க, மதத்தை விடுங்கன்னு எவனா சொல்லுங்களேன் பார்ப்போம். எவன் கேட்பான்? எவனுமே கேட்க மாட்டான். சாதியை விடுங்கன்னு சொல்லுங்க, கை தட்டுவான். எந்த சாதியை விட மாட்டான். என்னன்னா, எங்க மாமா வீட்டு சொந்தத்துக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க, எங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தாங்க, யாருக்கு பொண்ணு கொடுக்கறது? எங்க சொந்தத்துல தான் ஒருத்தர். அப்புறம் என்ன சாதி எங்க ஒழியறது? எங்க ஒழிச்சிங்க? நீங்க ஒழிக்க ஒரு காலமும் முடியாதுங்கிறது அது சாத்தியப்படுத்தலாம் ஒரு அறமான அரசு வரும்போது. ஆனால் ஏற்றத்தாழ்வு பார்க்கிற மனநிலையை அடியோடு வெட்டி வீழ்த்தணும். எனக்கு இவன் கீழானவன், எனக்கு மேலானவன் இருக்கக்கூடாது. அப்ப எல்லாரும் என் சகோதரன். இந்த படத்துல ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன், உன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களா நில்லுங்கடாங்கிறது தான் இந்த படம். அது அவனுடைய அடையாளத்தோட சொல்லியிருக்கேன். ஏன்னா எப்பவுமே எண்ணிக்கையில் குறைவானவர்களை எப்பொழுதும் தவறாக நடக்கூடாது. அவனை ஒழிக்கணும்னா ஒழிக்க முடியாது. ஆனால் எண்ணிக்கையில் பெரும்பான்மை இருக்கிறவனுடைய மனசுல இருக்கிற அழுக்கை அகற்றாமல் இங்க ஒரு சமூக நல்லிணத்தை ஏற்படுத்தவே முடியாது. அந்த உண்மை தெரியாத எவனாவது நான் ஒழிக்கிறேன்னா, எவன் ஒழிச்சான்? ஏன் 50 வருஷமா ஒழிக்கல? சாதிய மர மனிதனை நினைன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தை எங்கள்கிட்ட கொடுத்தா ஒழிச்சிருன்னு எவனா ஒழிச்சிருக்கான்? தமிழ் சாதி உரிமைகளை ஒழிச்சிருக்கான். இன்னும் ஏன் நம்ம இடஒதுக்கீடு கேட்கிறோம்? இன்னும் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கேட்கிறோம்? ஏன் நடத்த மாட்டேன்? நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும், எங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்க உட்கார முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் யாராருக்கு என்ன பங்கோ அந்த பங்கீடு நடக்காமல் தமிழ் சமூகம் அமைதியும் உறாது, உரிமையும் கிடைக்காது. அதற்கான அடையாளமாக தேவைப்படுற இடத்துல நான் சொல்லியிருப்பேனே ஒழிய நான் அதுக்கு மேல விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆக இந்த படைப்பு படையாண்ட மாவீரா. இன்னைக்கு நான் இங்க எல்லாரையும் சொன்னேன். என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் சீமான் அவர்கள் எந்த ஒரு விடயமா இருந்தாலும் அது ராத்திரி 1 மணியா கூட இருக்கும். தமிழ் தேசியத்துக்கு ஏன் 2 சாதி, 2 கட்சி, தமிழ் பேரரசு ஒண்ணு, நாம் தமிழர் ஒண்ணு. அவர் இருக்கும்போது நீ ஏன் ஆரம்பிச்ச? எத்தனை திமுக கட்சி, திராவிட கட்சிகள், எத்தனை கட்சிகள்? தமிழ் இனத்தை காக்க, தமிழ் மண்ணை காக்க திசைக்கு ஒரு தலைவன் தேவை. திசைக்கு ஒரு தலைவனை தமிழ் சமூகம் உருவாக்காமல் ஒருத்தன் வீழ்ந்தா இன்னொருத்தன் எழுணும். தேவைப்படும் போது எப்படி அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா, ஒரு ஆபத்துனா அத்தனை பிள்ளைகளும் ஒன்று கூடி நிற்குதோ அப்படி நிற்காமல் தமிழ் சாதிகளையும் தலைவன் தேவை. இதை இழிவாக, கேவலமாக, குதர்க்கமாக பேசுகிற கூட்டத்திற்கு அதை பத்தி நான் கவலைப்படலை. அது அவசியமும் இல்லை. அது ஈனத்தனமான பிறவிகள். தன் சமூகத்தை காக்க ஒவ்வொரு சமூகத்திலும் தலைவன் தேவை. அத்தனை தமிழ் சாதிகளும் ஒன்று சேர்ந்து நின்று தமிழ் நிலத்தை, இது என் நிலம், இது என் தாய் நிலம், இது என் தாய்மொழின்னு ஒன்று சேராம ஒரு காலமும் விடியல் கிடைக்காது. இன்னைக்கு உன்னை சாதியை பிரிச்சு வச்சுட்டு என்ன செய்யறான்? விலைக்கு கொடுத்து வாங்குறான். இந்த சாதி நான் எடுத்துக்கிறேன் திமுக, இந்த சாதி அண்ணா திமுக நான் விலைக்கு வாங்கிக்கிறேன். என்ன ஈனத்தனம்? சாதியை ஒழிச்ச நீ சாதி தலைவர்கள்லாம் விலை பேசுவாங்க, பொட்டிச்சு கொடுப்ப, சீட்டு கொடுப்ப, அப்புறம் தான் நீ பிரிச்சு வச்சிருக்கிய. அப்புறம் எங்களுக்கு சரி வாங்குறிய, விலைக்கு வாங்குறிய, அவனுக்கு பதவி கொடுக்குறியா? என்ன அயோக்கியத்தனம்? ஒரு குரல் எழுந்தது, கூட்டணி கூட்ட ஆட்சியில பங்கு வேணும்னு. இது இப்ப இல்ல, முன்னாடியே எல்லா தலைவர்களையும் அடக்கிட்டாங்க. ஆட்சியில பங்கு கொடுத்தா என்னாவோ அவன் சமூகத்தை வளர்த்துக்கிட்டே இருப்பான். இப்ப என்ன, உனக்கு பொட்டி வேணுமா வாங்கிக்க போயிரு. என்ன அயோக்கியத்தனம்? அது இனிமே நடக்க கூடாது, இனி நடக்காது. இது இந்த படம் தமிழ் சமூகத்தினுடைய பேராயுதம். இப்படி எல்லாம் எண்ணற்ற பிரச்சனைகள் நடக்கும் போது அல்லது எதுவாக இருந்தாலும் முன்னாடி சொன்னது போல ஏன் 2 கட்சி? நாங்கள் எப்போதுதான் மேடையில் சந்திக்கிறோம். எப்ப தேவையோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். நான் விழும்போது ஒரு காலமும் அவர் வேடிக்கை பார்க்க மாட்டார்.
அவர் விழும்போது அல்லது அவர் வீழ்த்தப்படும் போது அவன் எவனாக இருந்தாலும் இல்ல எமனாக இருந்தாலும் நான் போய் நிற்போம் முதலாளா. இந்த தமிழ் சமூகம் விழும்போது தேவனா இறுக கைப்பற்றி அவரோட மட்டும் இல்ல இன்னும் தேவையானவர்கள் எல்லாம் ஒரு நேரத்தில் காலம் ஒன்று சேர்க்கும். என் இனத்தின் எதிரிகளை இந்த மண்ணில இருந்து ஓட ஓட அடிச்சு விரட்டாம இந்த மண் இந்த இனம் தலை நிமிராத எங்கள் தலை சாயாது. படையாண்ட மாவீரா அதற்கான தொடக்கம். இந்த படைப்புல இறுதியாக இந்த படைப்புல என்னோடு பணிபுரிந்தவர்கள், அது ஒளிப்பதிவாளர் கோபி ஜெகதீஸ்வரனாக இருக்கட்டும், ஐயா ராஜமுகமது இரவு பகலாக அதாவது பட தொகுப்புல எடிட்டிங்ல எல்லாருமே, அவர் மோகனா இருக்கட்டும் ஆர்ட் டைரக்டர், இப்படி யாருன்னு நான் பிரிச்சு சொல்லணும்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாருமே என்னுடைய தயாரிப்பு குடும்பம், தம்பி நிர்மல்ராஜ், தம்பி விக்னேஷ், இப்படி எல்லாருமாக இந்த படத்துல என்னுடைய வேகத்தை மட்டும் இல்ல இன்னும் சொல்ல போன என்னுடைய கோபத்தையும் உள்வாங்கிக்கிட்டு தாங்கிக்கிட்டு இந்த படத்தை ஒரு நெருப்பு சிற்பமாக கொண்டு வந்த என்னுடைய பெருமரியாதைக்குரிய என்னுடைய பெரும் பாசத்திற்குரிய இந்த படைப்பு சம்பந்தப்பட்ட அண்ணன், அதாவது உடையலங்கார நிபுணர் முருகனாக இருக்கட்டும், சசியா இருக்கட்டும், ஒப்பனை செய்த சசி அவர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாருக்கும் என்னுடைய பேரன்பும் பெருநன்றிகளும். இந்த படைப்பு வெல்லுவதற்கு என்னுடைய பேரன்பு கொண்ட சகோதரர்கள், ஊடகவியலாளர்கள், நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன். ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் இந்த படைப்பு கொண்டாடுவதோடு தொடர்ந்து வன்னிக்காட்டின் பயணத்திலும் நாம் சந்திப்போம், பயணப்படுவோம். நான் பேர் யாரையும் சொல்லாம விட்டா நம்மளோட ஐநா கண்ணன் அவர்கள் வரைக்கும் எண்ணற்றவர்கள் என்னுடைய நன்றிக்குரியவர்கள். சுந்தரவதனம் ஐயா, அவர் இங்க இந்த நிகழ்வுக்கு வரல. இப்படி எல்லாருக்குமாக என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். என் பையன் தமிழ் கௌதமன் அவன் பேசணும்னு எல்லாரும் சொன்னப்ப என்னப்பா எனக்கு பதட்டமா இருக்குன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு வசந்தபாலன் என்னுடைய நண்பர் என்ன சொன்னாரோ எனக்கு ரொம்ப அவருடைய படைப்புக்கு நான் ஒரு தீவிரமான ஒரு ரசிகன் நான். ஏன்னா அசலான படைப்பு செய்யறவர் அவன் சொன்னான், நீங்க பேசி முடிச்ச உடனே ஒரு வார்த்தை கூப்பிடுங்கப்பா, நான் வேணா பேசுறேன்னா வா பேசு. எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தமிழ். இது என்னோட